ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மில்க் பவுடர், க்ரீமு, சர்க்கரை, வெல்லம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியாக நேச்சுரல் குல்ஃபி அது ஒரு 12 டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது அப்புறம் ஒரு அரை கப்பு மக்கானான்னு சொல்கிறது, 1/4 கப்பு முந்திரி பாதாம் சேர்த்து, அப்புறம் ஒரு கப்பு நல்லா சூடான பால் போட்டுருங்க. அப்புறம் 2 ஏலக்காய் உரிச்சது, ஒரே ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. சூடான பாலில் அது ஊறிடும். அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஊறிடும். அதை நம்ம மிக்சியில் போட்டுட்டு அந்த பாலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் பாதியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு க்ரீமி டெக்ஸ்சர் வரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச அவல், அதை 2 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சிங்கன்னா 3 டேபிள் ஸ்பூனாக கிடைக்கும். அவ்வளோதான். இது பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எதுவுமே நேச்சுரல், எல்லாமே நேச்சுரல். இப்போ 1.5 கப்பு பால் ஒரு பேனில் சுட வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். பச்சை பால், சாதாரண பால் தான், ஸ்டாண்டர்ட் பால். அது கொதிக்கட்டும். சுண்டெல்லாம் வர வேணாம், நல்லா கொதி வரட்டும். அந்த மாதிரி கொதிக்கும்போது நீங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, நைஸாக அரைக்கணுங்க. அதை அரைச்சதை எடுத்து போட்டுருங்க. இந்த விழுதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அடியெலாம் பிடிக்காது, பட்டு நீங்கள் நல்லா கிளறினீங்கன்னா தான் அது கொஞ்சம் மிக்ஸ்அப் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சமயத்தில் முக்கியமானது நட்மேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஜாதிக்காய் ஒரே ஒரு பிஞ்சு கிரேட் பண்ணி போடுங்க. ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. ஆற வச்சுட்டு அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் தான் இது எடுத்திருக்கேன், சின்ன டப்பா. அதில் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா பட்டர் பேப்பர் போட்டு இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே நம்ம கொஞ்சம் நட்ஸு நல்லா பாருங்கள் எவ்வளோ திக்காச்சு, நட்ஸை போட்டுட்டு இதையும் ஊற்றிடுங்க. போட்டுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஓவர் நைட்